பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேதவசனம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே பல காரியங்களை அவர் கூறினதை பார்க்கிறோம். அதில் இந்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் பசியோடு போகும் பொழுது அவர் அத்திமரம் ஒன்றை கண்டு அதில் இலைகளே அன்றி கனி ஒன்றுமில்லாத போது அதை அவர் சபித்தார் என்று பார்க்கிறோம். மறுநாள் காலையிலே அவர்கள் அந்த வழியாய் போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பற்று போயிருக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள். அப்பொழுது பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த இந்த அத்திமரம் பற்று போயிற்று என்றான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்கிறார். சந்தேகத்தோடு கூடிய ஜெபம் நமக்கு பதிலை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஆகவே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஆகவே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் ஜெபிக்கிற அவரிடத்திலே பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் தான் யாக்கோபு நிருபத்திலேயும் ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது யாக்கோபு 1:6-7 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரே சிந்தையாக தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார், நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று அவர் மேல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து அதை செய்து முடிப்பார். நிச்சயமாய் உங்கள் கண்கள் அதை காண உதவி செய்வார். ஆகவே சந்தேகத்திற்கு இடம் கொடாமல் நீங்கள் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். யாபேஸ் அன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபித்தபோது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவனை நோக்கி காத்திருப்போம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்திலே முடிவை தருவார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவார். ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. விசுவாசத்தோடு கேட்டு அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.